11 அமைச்சர்கள் சொல்வதை வீடியோ எடுத்து பதிவு போட்டு வச்சு உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு ஆகும். கிட்டத்தட்ட இதே போன்ற வழக்கில் இருக்கிறாங்க. பொன்முடி அவர்கள் இந்த வழக்குக்கு தீர்ப்பு வந்திருக்கு. துரைமுருகன் அவர்கள் கேஸ் இன்னைக்கு வெள்ளூர்ல நடந்துகிட்டு இருக்கு. KN நேரு அவர்கள் இதே மாதிரி DVSC கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. 2 கேஸ் அவர் மேல. பெரியசாமி அவர்கள் மீது 4 கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. MRK பன்னீர்செல்வம் அவர்கள் மீது கேஸ் நடந்துகிட்டு இருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. KKSSR ராமச்சந்திரன் அவர் மீது கேஸ் நடக்குது. தங்கம் தென்னரசு அவர் மேல கேஸ் நடக்குது. ரகுபதி அவர் மேல கேஸ் நடக்குது. KR பெரிய கருப்பன் அவர் மேல கேஸ் நடக்குது. TM அன்பரசன் அவர் மேல கேஸ் நடக்குது. அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்க மேல கேஸ் நடந்திருக்கு. கீதா ஜீவன் அவர்களை பொறுத்தவரை டிசம்பர் 2022 அக்யூட் ஆயிருக்கிறாங்க. அதுவும் மாநில அரசு அப்பீல் போகாம இருக்கிறாங்க. 11 அமைச்சர்கள் மீது வழக்கு நிலுவையில் இருக்கு. தமிழ்நாடு அரசுல இதுவரைக்கும் எந்த கட்சி எல்லாம் அமர்ந்திருக்கிறதோ அத்தனை கட்சியினுடைய ஊழலும் 2024 லோக்சபாக்கு முன்னாடி நீங்க நினைப்பீங்க, இவர் ஒரு கட்சிக்கு மட்டும் சொல்லுவாரு, அனைத்தையும் 2024 முன்னாடி